பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 4 நவம்பர் 2025, 5 நவம்பர் 2025 செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை 2 நாள் நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம்ப்பா. இந்த 2 நாள் நியூஸ் பேப்பரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தமே 3 நியூஸ் தான் இருக்குது. ஸோ சேர்த்து கொடுக்கலாமான்னு பார்த்தோம். பட் நம்ம 2 நாளைக்கு மேலே என்றைக்குமே பெண்டிங் வச்சது கிடையாது. அதனால் நம்ம அந்த முக்கியமான நியூஸ் மட்டும் பார்த்துருவோம். சரிங்களா? எல்லாமே அரசியல் தான்ப்பா. இப்போது இந்த ரீசெண்டாக இந்த தீவிர வாக்காளர் திருத்த பட்டியல் இருக்குல்ல, அது சார்ந்து தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பேசிகிட்டு இருக்காங்க. அதனால நம்மளுக்கு அது மேக்ஸிமம் பார்த்துட்டோம். வேறு நியூஸ் பார்க்கலாம். இந்த பாருங்கள், டெல்லியில் வளரும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப புத்தாக்க மாநாடு நடைபெற்றிருக்கு. சரியாப்பா? டெல்லியில் வளரும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப புத்தாக்க மாநாடு நடைபெற்றிருக்கு. அதில் பிரதமர் மோடி துவங்கி வச்சிருக்காரு. சரிங்களா? இதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, புதிய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு இருந்துச்சு அப்படின்னா அந்த புத்தாக்க திட்டத்துக்கு 1 லட்சம் கோடி நிதியம் நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1 லட்சம் கோடிக்கு புதுசாக நிதியத்தை துவங்கியிருக்காரு பிரதமர். சரியா? ஸோ இதுதான் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டால் இந்த இது கேட்பாங்க, அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப புத்தாக்க மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரியா? அது நம்ம பார்க்கலாம். டெல்லியில் நடைபெற்றிருக்கு அது. சரியாப்பா? ரைட். வேறு இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய பெண்கள் அணி ஜெயிச்சிருக்காங்கல்ல, ஸோ அது சார்ந்த இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது, இந்திய அணியோட கேப்டன் பேர் ஹர்மன் பிரீத் கவுர்ப்பா. சரிங்களா? இவங்க தான் ஏற்கனவே 2017 வேர்ல்டு கப்பில் ஆஸ்திரேலியா கூட நடந்த மேட்ச்சில் 170 ரன் அடிச்சிருந்தாங்க. சரிங்களா? ஸோ இந்திய கேப்டன் யார் அப்படின்னா ஹர்மன் பிரீத் கவுர். இந்த பாருங்கள், இது இறுதி ஆட்டத்தில் ஆட்ட நாயகி விருது வாங்கினவங்க ஷஃபாலி வர்மா. சரியா? இவங்க தான் அது. அதுக்கடுத்து பாருங்கள், தொடர் நாயகி விருது யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா தீப்தி சர்மா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நேற்று 22 விக்கெட்டுகள்னு கொடுத்துருந்தாங்க நியூஸ் பேப்பரில். ஆனால் இன்றைக்கி 20 விக்கெட்டுகள்னு கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம ஃபைனல் டேட்டாவே எடுத்துப்போம். சரிங்களா? 200 ரன்களும் 20 விக்கெட்டுகளும் கைப்பற்றி தொடர் நாயகி விருது தீப்தி சர்மா வாங்கியிருக்காங்க. சரியாப்பா? ரைட். வேறு இந்த தலைமை பயிற்சியாளர், நம்ம இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணியோட தலைமை பயிற்சியாளர் பேர் அமோல் மஜும்தார். சரிங்களா? ரொம்ப முக்கியமானவர்ப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அமோல் மஜும்தார் இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணியோட தலைமை பயிற்சியாளர். ரைட். அடுத்து ஜவ்வாது மலை இருக்குது பார்த்தீங்களா? எங்கே அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை ஒன்றியத்தில் கோவிலூர் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா விஜயநகர பேரரசோட நாணயம் கிடச்சிருக்குப்பா. 500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நாணயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இன்னொன்று இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த உருவங்களும் பொறிக்கப்படாமல் குறியீடுகள் மட்டும் இருக்குது. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, டெல்லி சுல்தானியர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, அதாவது நாணயத்தில் இருக்க உருவங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதில் இஸ்லாமிய எழுத்துக்கள் பொறுப்பிச்சிருப்பாங்க. அப்போது முகமது பின் துக்ளக் காலத்தில் தான் அவர் தௌலதாபாத் திரும்ப போகும்போது தனி அரசாக பாமணியும் விஜயநகர பேரரசும் உருவாயிருக்கும். ஸோ அந்த விஜயநகர பேரரசு உருவான காலம் அந்த காயினோட தொடர்ச்சியாக இருக்கலாம். சரிங்களா? அப்போ இது கரெக்டு தான். விஜயநகர பேரரசு அப்படின்றது கரெக்டு தான். எங்கே கிடச்சிருக்கு இந்த நாணயம் அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் கோவிலூர் அப்படின்ற ஊராட்சியில் கிடச்சிருக்குப்பா. சரி, ரைட். அடுத்து அவ்வளோதான். 4ஆம் தேதி நியூஸில் அவ்வளோதான்ப்பா. 5ஆம் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நியூஸ் தான் இருந்துச்சு. இந்த சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. மார்ச் 2 +1 எக்ஸாமும் மார்ச் 11 10th எக்ஸாமும் ஆரம்பிக்குது. அடுத்து 2026 பப்ளிக் எக்ஸாம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதை தாண்டி இந்த இது முக்கியம்ப்பா, கியூஸ் தரவரிசை. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆசியாவில் முன்னணியில் உள்ள கல்வி நிறுவனங்களில் சென்னை ஐஐடி 70வது இடத்த பிடிச்சிருக்குப்பா. அதே மாதிரி ஆசியாவில் 100 முன்னணி கல்வி நிறுவனங்கள் பட்டியல் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி ஐஐடி 59வது இடத்துலையும், சென்னை ஐஐடி 70வது இடத்துலையும், மும்பை ஐஐடி 71வது இடத்துலையும், காரக்பூர் ஐஐடி 77வது இடத்துலையும் இருக்குது. சரியா? இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அப்போது டெல்லி ஐஐடி, சென்னை ஐஐடி, மும்பை ஐஐடி, காரக்பூர் ஐஐடி 4 ஐஐடிக்கள் உலகத்திலேயே சிறந்த 100 இதில்
100 பல்கலைக்கழகங்கள் பட்டியலில் தரவரிசையில் இருக்காங்க. சரியா, நம்ம இந்தியாவிலேருந்து இத்தனை பேர் இருக்காங்க. இதில் மெயினாக பார்க்க வேண்டியது பாருங்கள், முதலிடத்தில் ஹாங்காங் பல்கலைக்கழகம் இருக்குது. அதுக்கடுத்து சீனா தலைநகர் பீஜிங்கில் உள்ள பீக்கிங் பல்கலைக்கழகம் 2வது இடத்துல இருக்குது. அடுத்து சிங்கப்பூரில் உள்ள நான்யாங் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் 3வது இடத்துல இருக்குது. சரியா, இது ரொம்ப முக்கியமானது. ஸோ ஆசியாவில் முன்னணியில் உள்ள கல்வி நிறுவனங்கள் பட்டியல் இந்த. சரியாப்பா, ஆசியாவிலேயே முன்னணியில் உள்ள கல்வி நிறுவனங்களோட பட்டியல். ரைட், இதில் நியூஸ் அவ்வளோதான்ப்பா. இதில் வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், வேறு எந்த நியூஸுமே இதில் கிடையாது. அவ்வளோதான். இந்த 2 நாள் நியூஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வாக்காளர் தீவிர திருத்த பட்டியல் மட்டும்தான் இருக்கே தவிர்த்துட்டு வேறு எந்த நியூஸும் இல்லை. ஸோ இது மட்டும் போதும். இது மட்டும் நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்து வர்றதில் அந்த தீவிர திருத்த பட்டியல் வேணால் தனியாக ஒரு நோட்ஸ் எடுத்து அதோட சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம்ப்பா. நன்றி.